அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான பிரேக்கிங் பரபரப்பான செய்தி வெளியாகி இருக்கிறது. சர்வதேச அளவில் சர்வதேச ஊடகங்களில் முதன்மை செய்தியாக இந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். அது என்ன செய்தி என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் 2 ஆண்டு காலம் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்ற நிலையில அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்த 14 அமைப்புகளும் தங்களுடைய ஆயுதங்களை கைவிடுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்க அவர்கள் தயார் என்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய கத்தர், எகிப்து, துருக்கி ஆகிய நாடுகளோடு பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் மொத்தமாக மேற்கொண்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகளின் இறுதி வடிவமாக இந்த வடிவம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அல் ஜசீராவிடத்தில் இந்த கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தினுடைய நகல்கள் கிடைத்திருப்பதாகவும் அதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன என்பதையும் அல் ஜசீரா தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீன சமாதான வாரியத்தோடு இணைந்து காசாவை சேர்ந்த மிக முக்கியமானவர்களை கொண்ட தொழில்நுட்ப குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களிடத்தில் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கையெழுத்திருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் கையிலே கொடுக்கப்படும். பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்களாக அவங்க இருப்பாங்க, காசா மக்களாக இருப்பாங்க. அவர்கள் தான் காசாவை ஆளுகிற இடத்திற்கு வருவார்கள். அதற்கு பிறகு கட்டங்கட்டமாக ஆயுதங்கள் களைகிற விவகாரம் முன்னெடுக்கப்படும். அதிலே முதல் கட்டமாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய பாதுகாப்பு படை, போலீஸ் படையினுடைய ஆயுதங்கள் அபிஷியலாக பாலஸ்தீனத்தை ஆளுவதற்கு நியமிக்கப்படுகிற பாலஸ்தீன குழுவிடத்தில் ஒப்படைக்கப்படும். அப்படி ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு உள்ளே ஒரு சர்வதேச நிலைப்படுத்தல் படை கொண்டு வரப்படும். இந்த படையில் இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்த 5000க்கு மேற்பட்டவர்கள் முதல் கட்டமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த படை காசாவை சேர்ந்தவர்களுக்கு மேலதிகமாக பயிற்சிகளை வழங்கி அவர்களை பாதுகாப்பு படையிலே உள்வாங்கி காசாவினுடைய போலீஸ் படையாக, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் படையாக அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். இதற்கு பிறகு கட்டங்கட்டமாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் ஒவ்வொரு ஆயுதங்களாக ஒப்படைப்பார்கள். ஒப்படைத்ததற்கு பிறகு காசாவில் இருக்கக்கூடிய, காசாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் மொத்தமாக வெளியேற வேண்டும். வெளியேறியதற்கு பிறகு காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள், ஆயுத தொழிற்சாலைகள் என்று அந்த பகுதிகளையும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் காசாவினுடைய அரசாங்கத்திடத்தில் ஒப்படைப்பார்கள். காசாவினுடைய அரசாங்கம் ஆயுதம் ஏந்தியவர்களாக, காசாவை பாதுகாக்கக்கூடியவர்களாக மாற்றம் பெறுவார்கள். எந்த ஒரு சர்வதேச அமைப்பிடத்திலும் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படாது. குறிப்பாக இஸ்ரேலிடத்தில் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படாது. அதை தாண்டி பாலஸ்தீனத்துக்குள்ளேயே வேறு ஒரு குழுவிடத்திலும் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படாது. ஒப்படைக்கப்படுவதெல்லாமே அனைவரும் ஒப்புக்கொண்ட பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்களிடத்தில் தான். அவர்கள் தான் ஆயுதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அந்த குழு தான் ஆயுதங்களை கொண்ட ஒரு படையை உருவாக்கும். அதற்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. காசாவுக்குள்ள இஸ்ரேல் உள்ளே நுழையாத விதமாக சர்வதேச நிலைப்படுத்தல் படையும் நிறுத்தப்பட்டு இஸ்ரேல் காசாவுக்குள்ள வரவும் கூடாது, இஸ்ரேலுக்கு காசாவால் எந்த பிரச்சனையும் வராது என்கிற உறுதிமொழிகளும் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாவற்றையுமே பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் பல நாள் கலந்துரையாடலுக்கு பிறகு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே காசாவை ஆள்வதற்கென்று ஒரு புதிய குழு தயாராகி வருகிறது. அந்த குழுவிடத்தில் தான் இது எல்லாமே ஒப்படைக்கப்பட போகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, இதை ஏன் இவங்க பண்றாங்க என்கிற ஒரு நிலையை நம்ம எடுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, காசா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது. பாலஸ்தீன மக்களை ஆளக்கூடிய, பாலஸ்தீன மக்களாகவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் தான் தற்போது இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த நாட்டை யாரு ஆளணும், அந்த நாடு எப்படி இருக்கணும்ங்கிறதையெல்லாம் அந்த போராட்ட அமைப்பினர் தான் முடிவு செய்ய வேண்டி இருக்கிற காரணத்தினால தான் இந்த முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு புரியப்படாத அம்சமாக நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, காசாவுக்குள்ள காசாவை சேர்ந்தவர்கள் தான் ஆளப் போகிறார்கள். காசாவை சேர்ந்தவர்களே தான் பாதுகாப்பு படையாக மாறவும் போகிறார்கள். இதுல பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட்டே என்னன்னு கேட்டா, இவ்வளவு காலமாக ஒரு தனி குழுவாக நின்று போராடியவர்கள் இனிமேல் சட்டபூர்வ அரசாங்க படையாக மாறுவார்கள்.
அவர்களுக்கு மேலதிக பயிற்சிகள் கிடைக்கும், சம்பளம் அபிஷியலாக கிடைக்கும். இதுவெல்லாமே அபிஷியல் பண்ணுகிற வேலையை தான் கத்தர், ஈஜிப்ட், துருக்கியோடு இணைந்து இந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த எக்ரிமெண்ட்ல அப்படி ஒன்றும் பார்க்கறதுக்கு கிடைக்காது. காசாவுக்குள்ள காசாவை சேர்ந்தவர்கள் தான் ஆளப் போகிறார்கள், காசாவை சேர்ந்தவர்கள் தான் ஆயுதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள், காசாவை சேர்ந்தவர்கள் தான் ஆயுதப்படைக்கு பொறுப்பாக போகிறார்கள், காசாவை சேர்ந்தவர்கள் தான் காசாவின் இராணுவமாக மாறப்போகிறார்கள் என்றால் ஒரே ஒரு வித்தியாசம், பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளுடைய பெயர்கள் இல்லாமல் அரசாங்க படைகளாக இவர்கள் அத்தனை பேரும் மாறுவார்கள் என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு இது தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்து விடும். தொடர்ந்து இது தொடர்பான மேலதிக செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நம்முடைய இரவு அப்டேட்டில் இந்த காசா அமைதி வாரியத்தினுடைய அடுத்த கட்டங்கள் என்ன, ஆயுதங்கள் எப்படி கையளிக்கப்பட போகிறது என்பது தொடர்பான விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு